ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் ரெஸ்ட் பராமீட்டர்னு சொன்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக ஒரு ரெண்டு நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆட் நம்பர்ஸ், சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே n1 n2 கொடுத்துட்டு console.log இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த n1 + n2, சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்கே இப்படி ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 25,85 சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு சரியான அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு, பர்ஃபெக்ட். பட் இதுக்கும் ரெஸ்ட் பராமீட்டருக்கும் என்ன சம்மந்தம் என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போது ரெண்டு நம்பர்ஸ் நான் இங்கே கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நான் 3 நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணணுன்னு சொன்னால் கம்மா பண்ணிவிட்டு திருப்பி 100ன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு சேம் அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு இப்படி வரக்கூடாது. எனக்கு நான் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் வெரி சிம்பிள், நம்ம ரெஸ்ட் பராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும், ட்ரிபிள் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பராமீட்டரை நேமை கொடுக்கணும். நான் என்ன செய்கிறேன், நம்பர்ஸ்ன்னு சொல்லியே கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கொடுத்துட்டேன். இப்போது இந்த நம்பர்ஸை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன ஃபார்மேட்டில் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இதை கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்கு அரேயாக வரும், சரிங்களா? எத்தனை டேட்டா வேணாலும் நாம் இங்கே கொடுக்கலாம் என்று சொல்கிற நமக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெஸ்ட் பராமீட்டர் கொடுக்கலாம். கொடுத்தோம்னு சொன்னால் இது அரேயாக நமக்கு அங்கே டேட்டா வந்து சேரும். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், இந்த அரேயாக டிஸ்பிளே ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்த நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ நம்ம நிறைய வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு லெட் என் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே நம்ம அரேஸை கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே சம் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஆரம்பத்தில் லெட் டோட்டல் ஈக்குவல் 0 கொடுத்துட்டேன். இங்கே டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் என். எண்டில் நான் என்ன செய்கிறேன், லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் console.log என்ன பண்ண போகிறேன்டா, இந்த டோட்டலில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு 210 சொல்லி வந்துடுச்சு. இதுவே வந்துக்கிட்டு நான் இன்னும் கூட டேட்டாஸ் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 85, 50 இப்படி நான் கொடுக்க போகிறேன்டா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு நான் எத்தனை டேட்டா வந்துக்கிட்டு நான் கொடுத்தேன்னு சொன்னாலும் இது என்ன செய்யும், அரேயாக வேண்டி எடுத்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே சமயத்தில் நம்ம 2-3 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க 2-3 பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் என்று சொல்லி முதலாவது நேம், அடுத்தது வந்துக்கிட்டு அவர் மொபைல் நம்பர். இப்போ நான் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பிரிண்ட் நாட் பிரிண்ட், பைத்தனில் தான் பிரிண்ட் இருக்குது. இங்கே console.log என்ன செய்கிறேன், நேம் கொடுத்து விட்றேன். ஸோ பேக்ஸ்டிக் யூஸ் பண்ணி செய்துக்கலாம், அது இன்னும் ஃபார்மேட்டாக இருக்கும். நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே மொபைல், இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, இந்த மொபைலில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் இப்போ டேட்டாஸ் பாஸ் பண்ணுறது பாருங்கள். முதலாவது என்ற நேம் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு, கமா மொபைல் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்கேன், கமா இன்னொரு நம்பர் கொடுக்கணும். எனக்கு 2 மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு என்ன நடக்குது, ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் டிஸ்பிளே ஆகுது.
எனக்கு ஆக்சுவலாக 2 மொபைல் நம்பர் டிஸ்ப்ளே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக இங்கே என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் 2வது பராமீட்டர் கொடுக்கக்கிட்டவா இந்த 3 டாட் வந்துட்டு நான் இங்கே பண்ணிடணும். இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாவை வந்துக்கிட்டு என்ன செய்யும், இந்த நேமுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் இந்த ரெஸ்ட் பராமீட்டர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும். பாருங்கள், இப்போ அரையா எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு எரர் காட்டுது. ஏன், இது அரையாக இருக்குது, பட் நம்ம அரையை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எரர் காட்டுது. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன செய்திருக்கணும், ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு let mob of and mobile கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து கன்சோலில் மொபைல் இந்த இடத்த மாப் அண்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு என்ன செய்திருக்கு, நேம் டிஸ்ப்ளே ஆகிடுச்சு, இங்கே மொபைல் நம்பர் வந்துட்டு ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஒருவேளை நான் இதை இந்த மொபைல் நம்பரை இப்படி நான் கொடுத்துருந்தேன்டா என்ன நடந்திருக்கும், எரர் காட்டுது. என்ன காரணம், எப்போவுமே நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது எல்லா பராமீட்டர்ஸ் மல்டிபிள் பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கடா, அது எல்லா பராமீட்டர்ஸுக்கும் கடைசியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஜாவாஸ்கிரிப்டில். இதுதான் நம்ம ரியாக்டில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணோம், வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். பட் நம்ம ரியாக்ட் வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம அதுக்கு வரலாம். பட் பேசிக்ஸாக நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அதே மாதிரி ES6, அதாவது நம்ம ES6 சேர்த்து தான் நம்ம இதில் இப்போ போட்டிருக்கோம் வீடியோஸ். ஸோ அப்படியான கன்செப்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு அது ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு ரொம்பவே ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் கற்றுக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாவே கற்றுக்கங்க. ஏனெண்டா இங்கே யூஸ் பண்ணுற இந்த ரெஸ்ட் பராமீட்டர்ஸ் அதே மாதிரி டிஸ்ட்ரக்சரிங் இப்படி நிறைய கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், ரியாக்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.